எவ்வளோ அதெல்லாம்? 10 ரூபா. 10 ரூபா டப்பா. கப்பு 20 எல்லாமே 20 பாக்கெட் 20 ரூபா. இது எல்லாமே 20 ரூபா. 10 ரூபா இருக்குது. கம்மியாக எவ்வளோக்கா? 10 ரூபா. 10 ரூபா கம்மியாக. அதிகபட்சமாக 20 ரூபா. பேர் என்ன? சிவானி. பேர் என்ன? சிவானி. நீ சொல்லு. சிவானி சொல்லு. சொல்ற. சிவானி. சிவானி எங்க பாரு எங்க பாரு. நீ தெரியுது பாரு. தெரியுதாங்களா? பார்க்குறியா? இப்போ எத்தனை படிக்கிற? ஓய் ஓடிச்சு. நீங்கள் சொல்லிங்களா எத்தனை படிக்கிறீங்களே? வேணாமா? உங்கள் பேர் எப்படி சொல்லுங்கள் இல்லாட்டி? உங்கள் பேர் வேணாமா? அக்கா எடுத்துக்கலாமாக்கா பழத்தை? டிடிவியில் போடுறது வச்சுக்கலாம். கட்டு எவ்வளோக்கா? 20. இந்த பக்கம் 30. இஞ்சியில் எவ்வளோக்கா? காக்கா 40 ரூபா. காட்டு 40. கொத்தமல்லி கருவேப்பிலை? மல்லி கருவேப்பிலை 10 ரூபாய்க்கு. 10 ரூபாய்க்கு. ஆமாம். மிளகாண்ணா? மிளகா காய்க்கில் 20. கோவங்காய் காக்கில் 10 ரூபா. 10 ரூபா. என்னான்னு தெரியல, ஒன்று கூட கொடுக்க மாட்டேன். ஏன்னா போட்டாலே எடுக்கிறாங்க. எனக்கு இது கொடுக்கல. என்ன பறிச்சு கொடுக்குறாங்க? பரிசு தரணுமா? முப்பது 30 காய்க்கிலவா? இதெல்லாம் கட்டு 10 ரூபா. கட்டு 10 ரூபா. வாங்கலாம் நாங்கள் 20. இது 10 ரூபா. கிழங்களா? காய்க்கிலோ 20. அரை கிலோ 30. சின்ன மங்காலாம்? சின்ன மாங்கலாம் 5 ரூபா 10 ரூபா. வெண்ணிக்கெல்லாம் எவ்வளோக்கா? 10 ரூபா. சும்மா எடுப்பா, ஆள் வெளியே எடுப்பா. சும்மா உடனே எடுக்க வேணாம், நீ பேசாம அவன் விருப்பம் இருந்தால் எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க மாட்டான். தேங்காய் எவ்வளோக்கா? இல்லைப்பா, நமக்கு வேணாம்ப்பா. வேணாம்மா, இருக்காண்ணா? தக்காளி எவ்வளோக்கா? இருக்காம்மா வீடியோ? வேணா சொல்லுங்க, எடுத்து விட்டுறேன். ரைட்டு. தக்காளியில் எவ்வளோக்கா? நாட்டு தக்காளி 25 கால் கிலோவா? 1 கிலோவா? ரைட். எனக்கு எவ்வளோ தெரியாதுல்ல. சேனல் மதுரை தமிழ். நான் பார்த்தேன். பார்த்தீங்களா? முட்டு போட்டு அதான் காமெடி தான். ஹாரியப்பட்டி வாங்க ஆம் பண்ணியிருந்தாங்க. ஹாரியப்பட்டிக்கு வர சொல்லியிருந்தாங்க ஒருத்தவங்க. ஆமாம், அதுக்காக. ரைட்டு. தட்டுலாம் 10 ரூபாயாக்கா? தட்டுலாம் 5 ரூபா. 5 ரூபாயா? நிஜமாலேவா? தக்காளி எவ்வளோ? எல்லாரும் 10 ரூபாய் இப்படி 5 ரூபாய் கொடுப்பீங்க? ரேட்டு அதிகமாக போட்டுருக்குல்ல. உருளைக்கிழங்குங்களா? அப்போ பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் கீதா. என்னது? கீதா. கீதா. ரைட் ரைட். கிழங்குலாம் என்ன? கிழங்குலாம் ஒன்று 30. கேரட்லாம்? 100 ரூபா. அரை கிலோ 20. பீன்ஸ்லாம்? பீன்ஸ் காய்க்கில் 5 ரூபா. பீட்ரூட்டு 10 ரூபா. 10 ரூபா. பாவக்காய் 10 ரூபா. கிழங்களா? கிழங்கு 20 ரூபா. கட்ட மாட்டேங்குதா? எவ்வளோ இதெல்லாம்?
வெங்காயம் என்ன 5 ரூபா 10 ரூபாய் கூட கடைசியில் போடுறோம். தட்டில் 10 ரூபாய்க்கு அள்ளி வைக்கிறோம். என்ன எங்களுக்கு சம்சாரத்தில் மட்டும் ஒரு பிரயோசனமே இல்லை. லாபம் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்க மாட்டேங்குது. என்ன சம்சாரத்தில் பண்ணுறதுக்கே லாய்க்கே இல்லாமல் போச்சு. 100 நாள் என்னைக்கு வந்துச்சு அன்னைக்கு சம்சாரி கெட்டு போச்சு. சம்சாரத்தனம் 100 நாள் வந்துச்சுல உட்காந்துக்கிறாங்க. வேலைக்கு விட்டு வரமாட்டாங்க, வேலை பார்க்க மாட்டாங்க, வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. அங்கேயும் வந்து வேலை வாக்குறாங்கல்ல, கதை தான் பேசுறாங்க. 3 இருந்தேன் 200 சம்பளம் கேட்குறாங்க. அப்படின்னா வரமாட்டோம்ன்றாங்க. இதெல்லாம் சொல்லுங்க, எங்களுக்கு முக்கியம். சம்சாரிக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாதான் உனக்கு தெரியும். வெளியே நாங்கள் தக்காளி இந்த தை மாதம் வந்தால் தக்காளி எல்லாம் குறைஞ்சி போயிருது. வைராக்கியமாக பாடுபட்டு கொண்டு போனோம்னா 10 ரூபாய்க்கு தக்காளி வைக்கிறாங்க. நாங்கள் எப்படி பிழைக்கிறது? ஏப்பா சொல்லுங்க. நெல் கொண்டு போனால் நெல் ஒரு மூடை 1000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஒரு மூடை 2000 ரூபா. நெல் 1000 ரூபா மூடை போதே, ஒரு மூடை 2000 ரூபா. எப்படி நாங்கள் சம்சாரம் பண்ணுறது? எங்களுக்கு எதாவது பார்த்து சம்சாரிக்கு கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க. சரியா? சம்சாரிக்கு எல்லாத்துக்கும் எனக்கு மட்டும் விவசாயம் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஆமா, உரம் மருந்து இதெல்லாம் கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. அதிகமான ரேட்டு வாங்க முடியல. ஒரு கலையை எடுத்து ஒரு மருந்து லாபம் கிடைக்க மாட்டேங்குது. லாபமே கிடையாது. நாங்கள் ஒரு பெட்டி உங்கள் மதுரைக்கு கிடைக்கிட்டா 30 கிலோ பெட்டி 200 ரூபா. 30 கிலோ பெட்டி 200 ரூபா. நான் இப்போ என்ன ரேட்டு விழுது? அதில் வண்டி வாடகை 40 ரூபா போயிருது. அப்போ 160 ரூபா எங்களுக்கு கிடைக்குது. அப்போ அதில் என்ன இருக்குது? எங்களுக்கு சம்சாரத்தில் இது உருவாக்குறதுக்கு ஒரு சம்சாரி ஒரு உயிரை பணம் வைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு லாபம் கிடைக்கல. எல்லாம் பேசுங்க, வெளியே போடணும். உரம் மருந்துலாம் கொஞ்சம் குறைக்கணும். ஆமாம், சம்சாரிக்கு ஏதாச்சும் உதவி செய்ய சொல்லுங்க. கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சாதான் உங்களுக்கு யோசிப்பாங்க, அவங்க பண்ணுவாங்க. வரங்க இது எவ்வளோக்கா? 10 ரூபா 20 5 ரூபாய்க்கு தாப்பா கேட்பாங்க. ரொம்ப மோசமாக கேட்பாங்க. 10 ரூபாய்க்கு 5 காய் கொடுக்குறோம்ப்பா முருங்கைக்காயெல்லாம். விளக்கு மேலே எவ்வளோக்கா? 30. புளிலாம்? புளி 50. கால் கிலோ. இஞ்சிலாம்? கால் கிலோ 25. பூண்டுலாம்? கால் கிலோ 30. இது ரெண்டு ஒரே தானே? இது 20. இது அது 20 ரூபா. 50. கட்டெலாம் 10 ரூபாயா? தேங்காய்க்கா? தேங்காய் 10 ரூபாய்க்கு இருக்குது, 20 ரூபாய்க்கு இருக்குது, 25 ரூபாய்க்கு, 35 ரூபாய்க்கு. கால் கிலோவே 10 ரூபா. கால் கிலோ பற்றி கிலோ 30. ஆமாம், கிலோ எடுத்தால் 30 ரூபா. ரெண்டு தக்காளி கிலோவே 15 ரூபா. கிலோ 15. வெண்டைக்காய்? கால் கிலோ 15. கால் கிலோ 15 வெண்டைக்காய். எங்களோட வராதா? சேர்ந்து எடுக்கவா? எடுக்கணும் சொல்லுங்கள். எடுக்கண்டா எப்போ எடுக்க சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லணும். சம்சாரி குழப்பெல்லாம் இங்கே நாரி போய் கிடைக்கும். ஐயா அவங்களுக்குமா கிலோ 15 ரூபா. பொதுவாக லாபம் கிடைக்க மாட்டேங்குதா? அவங்களும் அந்த அக்காவை தான் சொன்னாங்க. அதுதான் சொல்கிறேன். எதை எடுத்தாலும் 5 ரூபாய்க்கு கொடுத்தா 2 ரூபாய்க்கு தரையான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கொடுத்தா வெயிலில் வேலை பார்க்குறோம். ஏன்னா மழைன்னு பார்க்காம வெயிலுன்னு பார்க்காம வேலை பார்க்குறோம். உண்மையை தான் சொல்கிறேன். ஒரு ஆள் வேலைக்கு கொடுத்தா 250 ரூபா சம்பளம் கேட்குறாங்க. அவங்களுக்கு வடை காப்பி. அவங்க சொல்கிற வேலையெல்லாம் பிள்ளை இருந்தால் பிள்ளையை நாங்கள் பார்த்துக்கிறோம்மா. ஆம்பளை ஆள் இருந்தால் அது சொன்னாப்புல சாரா இங்கே எதுக்கு கேட்குறாங்க? வேலைக்கு அது தனியாக காசு கேட்குறாங்க. ஆமாம், அப்புறம் கொஞ்ச நாளையில் விவசாயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க, கொண்டு வாங்க, உற்பத்தி கொண்டு வாங்கன்றீங்க. இப்பெல்லாம் இருந்துச்சுன்னா வியாபாரம் பண்ணுவாங்க. கொண்டு வர்றது வியாபாரத்தை விடுங்க, விவசாயத்தை எப்படி கொண்டு வர்றது? அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. 3 நாள் வேலை வச்சு அங்கே போயிருந்தாங்க. அப்போ இங்கே வர மாட்டாங்க. வேலை கூலி வேலைக்கு நினைக்கிறாங்க. அது நிழல்ல உட்காந்துரு தரும்போது எதுக்கு கூலி வேலைக்கு நினைக்கிறாங்க. நம்ம 4-5 ஆள் இருந்தால் சம்சாரிக்கு மிச்சம். ஆள் வச்சு வேலை பார்த்தாலாம் மிச்சம்லாம் இல்லை. அதெல்லாம் சொல்ல முடியாது. 40 ரூபா கத்திரிக்காய் இந்த இடத்துல 60 ரூபா விற்றுச்சுன்னா லாபம் தான். உனக்கு தான் பல்லு தெரியுதான்னு கேட்குது. உடனே கேட்குதா இதே கேட்குதான்னு தெரில. சரி ரைட்டுக்கா வரேங்க. சரிங்க, நான் போட்டு விட்றேன். யாராவது பார்த்து உதவி பண்ணாங்கன்னா இது கவர்மெண்ட் மொத்தமாக பண்ணணும்.
அதெல்லாம் நெல் தான் கவர்மெண்ட் உற்பத்தி மொத்தமாக வச்சு பண்ணுறது. ஆ. நெல்லுன்னா குடோனில் வச்சுக்கிடுவாங்க. அவங்கள கவர்மெண்டெல்லாம் குறை சொல்ல முடியாது. மழை செய்கிறது வேற இருக்குல்ல. கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் தலையிட்டா கவர்மெண்ட் பாவம் இல்லையா? இது சொல்லுங்க. தென்பளஞ்சி ராமலிங்கம் பஞ்சவரம். பஞ்சவரம். மாங்காய் எவ்வளோன்னு சொல்லுங்க. மாங்காய் எவ்வளோன்னு சொல்லுங்க. தட்டை எவ்வளோன்னு சொல்லுங்க. ஒரு காய் 5 ரூபா, 3 காய் 10 ரூபா தம்பி. ஒரு காய் 5 ரூபா, 3 காய் 10 ரூபா. 10 ரூபா. உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும்? பீஸ் கணக்கு தான். பீஸ் எத்தனை பீஸ் வேணும்? பச்சை மிளகா 1/4 கிலோ 10 ரூபா. ஒரு தட்டில் இருக்கிறது 10 ரூபா. தட்டில் 10 ரூபா. தட்டில் 10 ரூபா. அதே மாதிரி எல்லாமே தான். எல்லாமே 10 ரூபா. ஆமாம். உங்களுக்கு இதெல்லாம் காஞ்ச மிளகா? காஞ்ச மிளகாயும் 10 ரூபா தான். காஞ்ச மிளகா 10 ரூபா. தோட்டத்து மிளகா 150 மிளகா வரும். 10 ரூபாய்க்கு 150 மிளகா வரும். கடையில் வேணா உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்குமாப்பா? கிடைக்காது. அப்போ சந்தையில் நல்லதா கடையில் நல்லதா? சந்தை தான் நல்லது. சந்தை தான் நல்லது. மக்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு வேணுங்கிறது காய் தகப்பையும் போக மற்றது பூரா வாங்கலாம். காசு தான் வேணும். காசு 10 ரூபா கம்மியாகவே வாங்கி போயிடலாம். சரிப்பா. வேற என்னப்பா? இந்த கடல்ல இருக்குது. பூராமே தோட்டத்து காய்கறி தான். கிராமத்துக்கு பூராமே கிராமத்து. இந்த நேரம் விலை கிடைக்கல. விலையே கிடைக்கல. வர காய்கறி போனாலும் கிராமத்தில் வந்து கிராமத்து காய்கறி தான். விலையே கிடைக்கல. சம்சாரி நஷ்டம் தான் பண்றாங்க. லாபத்துக்குலாம் யாருமே எடுக்க முடியல. 10 ரூபா தான். 10 ரூபா தான். சம்சாரியை வந்து ஒரு பொம்பளை களை எடுத்தா 300 ரூபா சாயந்தரத்துக்கும் காலையிலேக்கு. அந்த 300 ரூபா வாடகை கொடுத்து கொண்டு போகணும். அதெல்லாம் நஷ்டம் தானப்பா. வாங்கி தின்றவங்க இது 10 ரூபாயான்றாங்க. 10 ரூபா அவங்களுக்கு பெருசாது. அப்போ சம்சாரி எவ்வளோ கடைபிடிக்க அவன் சொத்தை ஊற்றித்தான் கடை அடைக்கல. கையில இருந்தெல்லாம் கடை அடைக்க முடியாது. டவுனுக்குள்ள வேணா அங்கே என்ன செய்ய முடியும்? என்னத்தை சாப்பிடுவாங்க சொல்லுங்க. அங்க இருப்பா. அங்க இந்த கடந்த அங்கே எடு. அங்கே எடு. நாங்கள் தெம்பளிஞ்சுப்பா. தெம்பளிஞ்சு தட்டு 10 ரூபாய் எல்லாமே. எவ்வளோக்கா காய்கறி? தக்காளி கிலோ 20 ரூபா. கிலோ 20. வெண்டிக்காய் 1/4 கிலோ 10 ரூபா. பீஸ் எல்லாம் 10 ரூபா. பூசணிக்காய் பீஸு தட்டு கிலோ 10 ரூபா. தட்டெல்லாம் 10 ரூபா. என்ன கொடுக்க போறியா? என்ன கொடுக்க போறியா? நான் எங்க கொடுக்க? அவளுக்கு நல்லது நடந்தா நல்லது தானே. 4 பேர் தெரியும். தட்டுல எவ்வளோக்கா? 10 ரூபா. 10 ரூபா. இஞ்சி 20 ரூபா. இஞ்சி 20. இது பச்சை மிளகா 10. அது 20. எலுமிச்சம்பழம் 10 ரூபா. 20. 20. எவ்வளோன்னு சொல்லுங்க. சின்ன வெங்காயம் 40, பெரிய வெங்காயம் 25, ரைட்டு. 2 கிலோ 50. அதுக்கடுத்து வெண்டிக்காய் உருளைக்கிழங்கு 40 ரூபா. எல்லாமே நாட்டுக்காய். இனிக்காத உருளைக்கிழங்கு. விவசாயி தோட்டத்துக்காய். தோட்டக்காய் ஃபுல்லாமே தோட்டத்துக்காய். நல்ல முறையாக சமைச்சு சாப்பிடலாம். எதுவுமே மிஸ்டேக் கிடையாது. ஏமா உண்மை தானே? ஓகே. பச்சை பட்டாணி 1/2 கிலோ 30 ரூபாய்க்கா. பச்சை பட்டாணி 1/2 கிலோ 30. கேரட்லாம் 1/2 கிலோ 5 ரூபாய்க்கா. கட்டலாம் 10. பச்சை பட்டாணி 1/2 கிலோ 30. உருளையில கிலோ 30 ரூபாய்க்கா. உங்கள் பேர் என்ன? அரவிந்த் பேர். அரவிந்த். இந்த மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் அந்த சாலை ஓரத்து வியாபாரிகளுக்கெல்லாம் ஏதாவது கொடுக்க சொல்லுங்கப்பா. லோனுக்குன்னு போட்டு கொடுக்க சொல்லுங்க. ரைட்டு. சொல்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு நிறையா பேர் போகும். சாலை வியாபாரிகளுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. இப்போ விட நிப்பாட்டிட்டாங்க. கொடுத்தா கொஞ்சம் உதவியா உதவியாக இருக்கும்.
அக்கா இங்கே சேர்த்து எடுத்துவாங்களா எவ்வளோ கரெக்ட் 10 ரூபா தட்டலாம் 10 ரூபா அடையாங்கக்கா தட்டலாம் பச்சை பட்டாணி அரை கிலோ 30 கேரட் அரை கிலோ 15 காயெல்லாம் தட்டலாம் 10 ரூபா எனக்கு தட்டு கருவாடலாம் 20 ரூபா 20 பாக்கெட் 20 ரூபா எல்லாம் பாக்கெட் 20 ரூபா எதாச்சும் 20 எல்லா பாக்கெட்டும் 20 அதான் யூடியூப்ல உடனே வர போகுது நாளைக்கு வந்துருக்கா உலகத்தில் விற்கிறப்ப வந்தப்ப டிவில 15 இது தட்டலாம் 10 ரூபா எவ்வளோக்கா அது அது ஒன்று 5 ரூபா 1 5 கடை லேட்டாக போகிறீங்களா ஏன் லேட் ஆச்சு பேசிட்டு இருந்தாங்க வெயில் உட்காந்துக்கிறேன் சேர்த்து எடுக்கோ அவங்களையும் 20 ரூபாக்கா தட்டி 20 ரூபா ரைட்டுக்கா வரேங்க உங்கள் பேர் மாரியம்மா மாரியம்மன் ஜெயந்திபுரமா ஜெயந்திபுரம் வர ஒரு நாள் ஆ மெயின் ரோட்ல தான் இருக்கு ஆ ரைட்டு கட்டு எவ்வளோக்கா 20 ரூபா 20 தட்டுக்குள்ளா பாருங்க எவ்வளோண்ணே 20 25 30 30 20 25 25 30 வருவாங்க போங்க ரைட் தேங்க்ஸ்ண்ணே எவ்வளோண்ணே 50 கிலோவா 1 கிலோ கட்டலாம் 10 ரூபா பூ 10 ரூபா பூ எவ்வளோ தக்காளி 2 கிலோ 30 ரூபா 2 கிலோ 30 அவனுமே துணி அடிக்கலையா எடுத்து அவன் இருக்கிற சாப்பிட்டாங்க சொல்லவே இல்லை 2 கிலோ 30 எவ்வளோக்கா தச்சு 10 ரூபா 10 ரூபா பத்திரிக்கை போடுறாங்களா காட்டில் 20 ரூபாப்பா பெருசா போடுறீங்க பெருசாக போட்டுமா யூடியூப்ல தான் வரும் என்ன வீடியோ எடுக்க மாட்டேது எடுப்பா எடுப்பா சேர்த்துருக்கோம் அவங்களும் சேர்த்துக்கோ என்ன யூடியூப்ல வரும் யூடியூப்ல வீட்டுப்பா கொய்யாக்கா எவ்வளோண்ணே 60 ரூபா 60 ஆமாம் பப்பாளி 40 ரூபா கிலோ இன்னொன்னா வெண்டைக்காய் வெண்டிக்காய் காக்கில் 20 ரூபாடா வெண்டிக்காய் ரைட் வரேண்ணா இன்னும் வெண்டைக்காய் விலை கூட எடுக்க அவங்களையும் சேர்த்து தட்டு 10 ரூபாயா 10 ரூபாய்க்கு அள்ளி வச்சுக்க வாங்க மாட்டோம்றாயா கிழங்குல எவ்வளோக்கா சக்கரை விற்காங்களா 20 ரூபா சக்கரை உருளைக்கிழங்குலாம் 20 ரூபாம்மா உருளை இது 20 ரூபா கிலோ 20 ரூபா கிலோ 20 ரூபா கீரை எவ்வளோக்கா எவ்வளோ கீரை எவ்வளோ 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா இப்படி 10 ரூபா எவ்வளோக்கா காக்கில் 15 ரூபா கத்திரிக்காய் 10 ரூபா கேரட்டு 10 ரூபா கேரட்டு
கேரட் 10 ரூபா, உருளைக்கிழங்கு 30 ரூபா, தக்காளி கிலோ 15 ரூபா, 2 கிலோ 30 ரூபா, பட்டாணி அரை கிலோ 30 ரூபா, பட்டாணி அரை கிலோ 30 ரூபா, உருளைக்கிழங்கு கிலோ 20 ரூபா. உன் பேர்? என் பேர் இந்திரா. நம்ம கடையில் எப்பயும் தரமான எவ்வளோ காதுண்ணா? பூ எவ்வளோ? 20 ரூபா. 20. இந்த மல்லிப்பூ? இது 20. 20. இது 30. இது 30. இந்த இது ரோஜாப்பூ பாக்கெட் 20 ரூபா. இது 100? இது 100 20. 120 ரூபா. கேரட் எவ்வளோக்கா? 10 ரூபா. 10 ரூபா. கேரட் எவ்வளோ? 10 ரூபா. வேணாம் சொல்லு எவ்வளோடா? அவ்வளோ எடுக்க மாட்டேன். 10 ரூபா. 10 ரூபா. கேரட் 10 ரூபா, கத்திரிக்காய் 10 ரூபா, கத்திரிக்காய் 10 ரூபா, கல்லாப்பிட்டி தவிர எல்லாமே 10 ரூபா. கல்லாப்படி தவிர எல்லாமே 10 எல்லாமே 10 ரூபா தான். டெய்லி சனிக்கிழமை போட்டுருவோம் எல்லாமே. இந்த இது நம்ம கடை ஏத்தாப்புல வந்து எல்லாமே 3 கடையும் நம்ம 3 கடை 4 கடை நம்ம கடை. ரைட் ரைட். உங்கள் பேர் என்ன? என் பேர் மணிப்பாண்டி. மணிப்பாண்டி. ஆமாம். சொல்லுண்ணே எவ்வளோண்ணே காய்கறிலாம்? பூவெல்லாம் 20 ரூபாண்ணே. காலிஃப்ளவர் காய்கறி 20. ஒரு பூ 20 ரூபா. எந்த பூ எடுத்துங்க 20 ரூபா தான். கோவக்காய் அரை கிலோ 20 ரூபா. அரை கிலோ 20. ஆமாம், அரை கிலோ 20 ரூபா. ஒரு கிலோ எடுத்தால் 30 ரூபா கூட எடுத்துங்க. உங்கள் பேர்? என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி. இல்லைண்ணே ஒன்று காயெல்லாம் விலைவாசி எல்லாமே கம்மி தானே. வாங்கத்தானே மக்கள் வரமாட்டாங்க. எல்லா வேலையும் மலிஞ்சு போச்சு. வாங்க ஆள் இல்லை. ஆமாம், எல்லாமே பாதி விலைக்கு தான் கொடுத்துருக்காங்க. வாங்கின விலை தான், லாபமே கிடையாது. கம்மியான விலை தான் கொடுத்துருக்கோம் பூராமே. அதை வாங்க மக்கள் வாங்க மாட்டேங்குது. ரொம்ப எல்லா வேலையும் மலிஞ்சு போச்சு. பஜ்ஜி மிளகா எவ்வளோண்ணே? 10 ரூபா. 10 தட்டு 10 ரூபா. 10 ரூபா. தக்காளிலாம்? தக்காளி 100 ரூபா ஒரு கிலோ. ரைட்ண்ணே. உருளை 1 கிலோ 30 ரூபா, கிலோ 30. பட்டாணி 1 கிலோ 50 ரூபா, ஆ கேரட் 1 கிலோவே 20 ரூபா, ரைட்டு. இந்த காய்? சவுச்சோ 1 10 ரூபா, 2 15 ரூபா, அவரைக்காய்? அவரைக்காய் 1/4 கிலோவே 20 ரூபா, 1 கிலோ 20. தட்டுலாம்? 10 ரூபா. 10 ரூபா. காசு என்ன? காசு என்ன சேர்த்துருப்போம். பாட்டுக்காங்க கூட விற்குது. பணக்காரன் நினைக்கிற போறாங்க. 10 ரூபா தரக்கே பணக்காரர் நினைக்கிறாங்களா? ஆமாம். தட்டு 50 ரூபா. தட்டு 50 ரூபா. தேங்காய்லாம்? தட்டு 50 ரூபா தட்டு. 50. கம்மியாக இருக்கீங்க. லோ பட்ஜெட் தான். லோ பட்ஜெட். தேங்காய் என்ன விலை? தட்டு 50. வீடியோ வீடியோ எவ்வளோ? 10 ரூபா எல்லாமே. 10 ரூபா. 10 ரூபா. பிள்ளைக்கு 10, பாவக்காய் 10, கத்திரிக்காய் 10, முருங்கைக்காய் கட்டு 10. இது எந்த டிவியில் வர? இது யூடியூப்பில் வரும். மொபைல்லே வந்து, ஃபோன்லேயே வந்து. முருங்கை கட்டு 10 ரூபாயா? முருங்கைக்காய் கட்டு 10 ரூபா. இல்லை இவ்வளோ முருங்கை இருக்குது. 10 காய் இருக்கு, ஒரு காய் 1 ரூபா. பரவாயில்லையே. விலைவாசிலாம் குறைஞ்சி போச்சு. ஆ காலிஃப்ளவர்லாம் 10 ரூபா தான். ஆ அந்த பூவெல்லாம் 10 ரூபா தான். இல்லை சொல்லுங்கள். எவ்வளோ வெங்காயம்? வெங்காயம் 30 ரூபா, வெங்காயம் 30. பல்லாரி 20, உருளை 30 ரூபா. உருளைக்கிழங்கு 30. முத்துப்பேட்டில் 1 வியாபாரம் வைக்கலடா மானே. அது அங்கே வெளியே தெரில அவ்வளோவா. இப்போ தான் போட்டிருக்காங்க. 4 வாரம் சம்திங் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கடை ஓவர். ம் எவ்வளோண்ணே? 10 ரூபா. ஏழு நாளைக்கு 7 கடை. மீன் கடை, காய்கறி கடை, கருவாடு கடை, டேஸ்ட் ஒரு கடை இருக்கு. சேர்த்துருக்கோ? எவ்வளோ? கடற்கரை எவ்வளோண்ணே? எவ்வளோ? 15 ரூபா. 1/4 கிலோ 15. கேரட்லாம்? அரை கிலோ 10 ரூபா. 1/2 கிலோ 10. இந்த கை?
சவுச்சோ சவுச்சோலாம் கொடைக்கானல் வந்துதா கொடைக்கானல் இல்லை நிஜமாலேவா இல்லை எங்கே நிஜமாலே எங்கே உண்மையே ஊட்டிக்காரருக்கு தான் ஊட்டிக்கு வெள்ளை இது வெள்ளை போடுங்களா காக்கிலோ 30 ரூபா காய்க்கிற 30 சின்ன போடு ரெண்டுமே ஒரே ஒரே 4 கிலோலாம் அங்கே தோட்டத்தில் தேனி வயல் டேம் நேரடியாக கொண்டு வந்து கொள்முதல் பண்ணிடுவாங்க. இப்படிங்க நான் பேச தெரியும் இல்லை அவங்கள்ட்ட எடுங்க நான் அந்த கடையில் சும்மா சொல்றாப்ல கிலோ 30 கிழங்கு இந்த கிழங்கு சிறுகிழங்கு சிறுக்கிழங்கு எவ்வளோ காக்கிலோ 20 காக்கிலோ 20 எவ்வளோ இது காய்க்கிலோ 40 கருணக்கிழங்கண்ணா கருணக்கிழங்கு எவ்வளோ கிலோ 60 பீன்ஸ்லாம் கிலோ 50 ரூபா பட்டாணி கிலோ 50 கிழங்கு 30 இது பச்சை மிளகா பெரிய மிளகா எவ்வளோ 1/4 கிலோ 20 கட்டு 10 ரூபாய் எல்லாமே ஆமாண்ணே இங்கிட்ட வைக்கணும் எல்லாத்தையும் யூடியூப் ஆ சரி மதுரை தமிழன்ஸ் நான் ஃபோனில் அவங்க போட்டு வந்துட்டேன் ஒரு இருக்கவா கட்டு 10 ரூபா கட்டு 10 ரூபா